அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் உங்களுக்கு செய்து காமிக்க போகிறது காளான். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் அடிக்கடி கடையிலேருந்து ஒரு 50 ரூபா கொடுத்து மகன்கிட்ட வாங்கி கேட்பேன். அந்த காளான் தான் நான் இன்றைக்கி செய்தது. சூப்பராக இருக்கும். நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு 300 கிராம் கேபேஜ் சாப்பரில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். காளானும் இதை குட்டி குட்டியாக ஒரு 200 கிராம் அதையும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன் தண்ணியில் போட்டு நான் இதை அலசுறேன்னா இதில் கசப்பு தன்மை இருக்காது. அப்போ நம்ம சாப்பிடும்போது அதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தண்ணியெல்லாம் வடிகட்டினதுக்கப்புறம் ஒரு பவுலில் இதை போட்டுட்டு இதுக்கு 1/2 டீஸ்பூன் வத்தல் மிளகு பொடி போட்டுக்கலாம். இல்லைன்னா காஷ்மீர் சில்லி கூட அதில் போட்டுக்கலாம் 1/2 ஸ்பூனு. இப்போது இதில் கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். 300 கிராம் கடலை மாவு இல்லைன்னா மைதா மாவு எடுத்துக்கிடுங்க. மைதா மாவு போட்டால் தான் இதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 200 கிராம் கார்ன்ஃப்ளவரு, 1/4 டீஸ்பூன் அதில் 1/2 டீஸ்பூன் வரை சேர்த்துக்கலாம் சால்ட்டு. அப்புறம் தண்ணி தேவைக்கு தெளித்து பக்கோடாவுக்கு மாவு கிளறி எடுத்துக்கிடுங்க. இப்போ குட்டி குட்டியாட்டு விழுற மாதிரி கையில் எடுத்து பாருங்கள். ஆல்ரெடி நான் ஆயில் ஹீட் பண்ண வச்சுட்டேன். இப்போது கை வச்சோ ஸ்பூன் வச்சோ நம்ம இதை தட்டையாக சின்னதாக போட்டு இதை நம்ம எடுக்கணும். ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் மறு சைடு நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம். நல்லா திருப்பி நல்ல முறுமுறுன்னு தான் ஃப்ரை ஆகணும்னு கிடையாது. மீடியமாக ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு சல்லடையில் எண்ணெய் வடிகிறதுக்காக நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். நல்ல எண்ணெய் வடிஞ்சதுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி போட்டு வச்சிடலாம். இதே மாதிரி மீதம் இருக்கிறதையும் எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஃப்ரை பண்ணி எடுத்ததை இதை பாருங்கள், எல்லாம் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இதை கை வச்சு ரெண்டு துண்டாக இதை பிச்சு ஒரு பாத்திரத்தில் போட்டுடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம இதை பிச்சு குட்டி குட்டியாக பிச்சு ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சாச்சு. இப்போ இதுக்கு ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணணும். அந்த மசாலா இப்போ ஒரு பெரிய கரண்டிக்கு நான் ஒரு ஆயில் விட்டுருக்கேன். குக்கிங் ஆயில் தான். ஒரு ஆனியன் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கறிவேப்பிலை அதில் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பச்சை மிளகு நான் இடித்து வச்சுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த நல்லா வதக்கி விடணும் பச்சை வாசனை போகிறதுக்கு. ஒரு 3 தக்காளி பழம் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதை நல்லா அடித்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு பச்சை வாசனை போடுறது ஒரு இது. அப்புறம் கொஞ்சம் கெச்சப் இருந்தது, அது விட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு வேணும்னா 1/2 டீஸ்பூன் வத்தல் மிளகு பொடி சேர்த்துக்கிடுங்க. இதில் கரம் மசாலாயும் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிடுங்க. அந்த வீடியோ எடுக்கலை, மறந்து போச்சு. 1/4 டீஸ்பூன் சால்ட்டு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு பவுலில் நம்ம ஒரே 1 டீஸ்பூன் தான் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கிடணும். இதில் ஒரு 3/4 கப்பு தண்ணி சேர்த்து நல்ல லிக்யூடாக நல்லா பபுள்ஸ் இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கிடுங்க. கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருந்தாலும் ஒன்றும் இல்லை, தண்ணி வற்றிடும். அது நல்லா வற்றி நல்லா கெட்டியாக வந்துடும். இந்த மசாலாவில் நம்ம கொண்டு அதில் விட்டுட்டு இந்த பச்சை வாசனை போகிறது வரை 10-15 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் இதை அடிக்கடி நான் கடையிலேருந்து வாங்கி சாப்பிடுவோம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ நான் செய்து சாப்பிட்ட பிறகு இன்னும் சுவையாக இருந்து இன்னி அடிக்கடி செய்யணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் காளான். இப்படி சமைச்சு சாப்பிட்றது நான் இன்றைக்கி பிள்ளைங்களும் நானும் எல்லோரும் சாப்பிடுவோம். எங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்சிது. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண காளானை நம்ம பக்கோடா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். அதை கொஞ்சம் மாட்டு போட்டு நல்லா கிளறணும். நல்லா கிளறி உடையாமல் பருவத்தில் லைட்டாக கிளறி விட்டு நல்லா மசாலாலாம் நல்லா கெட்டியாக வந்த உடனே இதில் கொஞ்சம் வெங்காயம் இதில் போடலாம். சின்னதாக நறுக்கி இதில் வெங்காயம் போடும்போது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நம்ம பவுலில் வச்சு சாப்பிடும்போது.
இதுக்கு கூட கொஞ்சம் மல்லி இலையும் வந்து நல்ல குட்டி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி இதில் போடணும். போட்டுட்டு அதை வந்து அந்த சூடோடு அதை அப்படியே மூடி வச்சுருங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.